Jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது திரும்பவும் தளபதி பற்றியும் அண்டு காக்காக்களுக்கு கதையை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காக்காக்களுக்கு கதையை நான் தளபதியை மீன் பண்ணி பேசினதா எல்லாருமே தப்பாக நினச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. விஜய் என் கண் முன்னாடி வளர்ந்த பையன், அவருடைய கடின உழைப்பால் பெரிய இடத்துல இருக்காரு அண்டு சமூக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ அரசியலில் கூட வர இருக்காரு. எனக்கு விஜய் போட்டின்னு சொன்னால் அது எனக்கு மரியாதையாக இருக்காது. அதே மாதிரி விஜய்க்கு நான் ரஜினி போட்டின்னு சொன்னால் அது அவருக்குமே மரியாதையாக இருக்காது. ஸோ விஜய்க்கு அவரோட படங்களும் அவரும் தான் போட்டின்னு விஜயே அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் நானும் சொல்லியிருப்பேன், எனக்கு என் படங்களும் தான் போட்டி. ஸோ அதனால ஃபேன்ஸு சோசியல் மீடியாவில் சண்டை போடுறத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பேசியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம விஜய் பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவருடைய 13 வயசுல பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல தின் தலைவன் படத்தோட ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சந்திரசேகரன் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி இருந்தாரு, இது என்னோட பையன் விஜய் அப்படின்னு, அவனுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆக்டிங்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லுங்க அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பாத்தீங்கன்னா சந்திரசேகரன் அவர்கள் இதை நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களும் இல்லை விஜய் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிப்பு, அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்லாம் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னாராமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்டு லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் தளபதியை பற்றி பயங்கர பாசிட்டிவாகவும் அண்டு காக்காக்களுக்கு கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அண்ட் லால் சலாம் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக தளபதியை பத்தி திரும்பவும் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் போனாலும் ஏதோ அந்த காக்காக்களுக்கு கான்ட்ரவர்சிக்கு இது மூலமா முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ லால் சலாம் படத்துல நம்ம தளபதியோட தம்பியான விக்ராந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடு ரோல்ல நடிச்சிருக்காரு. ஸோ லால் சலாம் படம் ஒரு வெற்றி படமா அமையட்டும். அண்ட் ரஜினி அவர்கள் தளபதியை பத்தி பேசும்போது செம்ம சவுண்டு. ஓகே நண்பா, ரஜினி அவர்களோட இந்த ஸ்பீச்சை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.